வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். 2 ஜனவரி. வாங்க டுடே ஸ்டாக் மார்க்கெட்டோடைய நியூஸை பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. வாங்க இண்டெக்ஸ் மற்றும் எஃப்ஏடிஏ டேட்டா பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா +129 பாயிண்ட்லையும், நிஃப்டி பார்த்தீங்கன்னா +16 பாயிண்ட்லையும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா -32 பாயிண்ட்லையும் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. எஃப்ஏடிஏ டேட்டா பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஜான் 1 டேட்டா. டிஐ பார்த்தீங்கன்னா 12,000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. செல் பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருக்காங்க 1671க்கு. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 995 crore வந்து வாங்கியிருக்காங்க. 4,249 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருக்காங்க 3,254 கோடிக்கு. வாங்க ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுல வந்து இந்தியாவுல ஸ்டீலோடைய விலை வந்து கடந்த 5 ஆண்டுகள்லயே ரொம்ப கம்மியான விலையில வந்து இப்ப இருக்குதுன்னு டாடா ஸ்டீலோடைய சிஇஓ டிவி நரேந்திரன் வந்து சொல்லியிருக்காரு. டொமஸ்டிக் உடைய தேவை வந்து நல்ல நிலையில இருந்தாலும் விலை வந்து கம்மியா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. டாடா ஸ்டீல்ல இருந்து கிடைச்ச நியூஸ். பஞ்சாப் சைட் பேங்க்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு Q3 ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. நல்ல ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. 12% வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து. அது மட்டும் இல்லாம 2.49 லட்சம் கோடியா வந்து இப்போ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா, டெபாசிட்டும் சரி, சிஏஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய 2மே வந்து நல்ல வளர்ச்சியில இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆட்டோ செக்டார்ல இருந்து கிடைச்ச முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, 2020 ரெயில்டெல் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா கம்பெனில இருந்து கிடைச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நியூ ஆர்டர் கிடைச்சிருக்குது. 567 கோடியுடைய ஆர்டர் கிடைச்சிருக்குது. அஸ்ஸாம் கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட். ஜொமேட்டோ, ஸ்விக்கியோடைய ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கம்பெனி சைட்ல இருந்து கிடைச்ச நியூஸ் தான் இது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து ஏதாவது தடைப்படுமான்னு பார்த்திருந்தாங்க. ஆனா நியூ இயரோடைய ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா அதிகமா வந்ததுன்னு ஸ்விக்கி, ஜொமேட்டோவுடைய கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் கேஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இம்பேக்ட்டுமே இல்லன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைக் கால்ஸ்னால. ஸோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கியோடது பார்த்தீங்கன்னா, நல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருந்தாங்க. ஹீரோ மோட்டார் கம்பெனிஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. அதாவது டிசம்பர் மந்த்ல பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் வந்திருக்குது. டிசம்பர் மந்த்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து அதிகமா ஸ்ட்ராங்கா நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 40% வந்து சேல்ஸ் ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்நாட்டில் மட்டும் ஏற்றுமதியோட விற்பனையும் வலுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.22% வந்து ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. லேட்டஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,841 பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் கம்பெனில இருந்து பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மற்றும் ஈவி பஸ்ஸஸ் உடைய செக்டார்ஸ் தான் இது. இந்த இதுல இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா, ஹைதராபாத்ல ஈவி உடைய பிளான்ட்ஸ் ஆப்பரேஷன் வந்து அவங்க புதுசா துவங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏரோபிண்டோ பார்மா கம்பெனிஸ்ல இருந்து கிடைச்ச நியூஸ் என்னன்னா, அவங்களுடைய துணை நிறுவனமா இருக்கக்கூடிய ஹேண்டல் வால் லேபரேஷன்ஸ் உடைய பிசினஸ்ல பாத்தீங்கன்னா 325 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து 23 பிராண்டுகள் மற்றும் 470 ஊழியர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பங்கோட விலை பாத்தீங்கன்னா 1.18% வந்து ஹைல ட்ரேட் ஆயிருக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர் திங்ஸ் சேனல். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரேடர் திங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.